அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விரைவில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அதிசயமான அறிவிப்புகள்லாம் எதுவும் வராது. ஏன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு தான் அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திகள் வந்தவண்ணம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது உண்மை. எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறாது அப்படின்றது கொஞ்ச நாள்லயே நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. என்ன செய்யறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, அவரும் திமுக குற்றச்சாட்டில் இன்னொரு அறிக்கையெல்லாம் கொடுக்க போறோம், ஆடிட்டட் அறிக்கையெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் நிதி அமைச்சர் சொல்றாரு. பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, அதை கருத்தில் கொண்டு தான் இந்த பட்ஜெட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? இல்லை, தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்குது, கடன் வாங்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருவாய் இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் கிரைசிஸ்ல இருக்குன்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னது? ஒவ்வொரு நாளும் ஃபண்டு வந்துட்டு தானே இருக்கு. ஃபண்டு வரும்போது நீங்க எப்படி கிரைசிஸ்ல இருக்கு நீங்க சொல்றீங்க? கிடையாது. தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் தான் ஒரு அத்தாட்சி. ஓகே, ஸ்டாலின் அரசு இருந்த போது நல்ல ஒரு 2வது இடத்துல இருந்தது, இப்போ 3வது இடத்துல இருக்குது. எதனால? ஊழல்னால முன்னேற்றம் இருக்குது. ஊழல் ஒழிக்க வந்தவங்கனால பின்னேற்றம் ஆகிடுச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த நிதி விஷயத்தை தாவேக்கா எப்படி கையாளுதுன்னு பாக்குறீங்க? யார் நிதிய? நிதி சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாதவங்க வந்துட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு அனுபவஸ்தர்ல பேசுறாங்க. அவங்க இவங்களுக்கு வந்துட்டு சரியான கைட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவேக்கா ஆட்சி வந்த இந்த 3 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறது. இல்ல 20,881 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படிதான் போகும். கடன் வாங்குறத பத்தி ஒன்றும் இல்லை. கடன் வாங்கி என்ன பண்ணீங்க? தொடர்ந்து தமிழக மக்களுக்கான அந்த நலத்திட்டங்கள் ஏதோ மாதம் 1000 ரூபாய் ஏற்கனவே பட்ஜெட்ல இருந்து நீங்க பண்றீங்களா? இதுக்கு ஒப்புதல் தேவையில்லையா? ஓகே, சரி, நீங்க ஒண்ணு வாங்குறீங்க, 21,000 கோடி கடன் வாங்கிருக்கீங்க, என்ன செஞ்சீங்க? எதுவுமே இல்லை, சைலண்டா இருக்காங்க. அவ்வளவுதான். கடனை வாங்கிட்டு சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது எங்கேயோ போகுது. தப்பா ஒன்றும் போல, ஆட்சி அதிகாரம் தொடர்புடைய விஷயங்கள தான் அப்படி செலவு செய்யப்படுது. ஓகே, ஆனா இதே ஸ்டாலின் பண்ணும்போது நீங்க என்ன குறை சொல்றீங்க? அதான் முக்கியம். ஓகே, அன்னைக்கு நீங்க எது சொன்னீங்களோ அதான் நீங்க எதிர்கட்சி திருப்பி செய்யறாங்க. உங்களுக்கு இந்த கடன் விவகாரத்துல ரொம்ப ஆச்சரியப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா, 20,000 கோடி 3 மாதத்துல கடன் என்றால் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில சார் இந்த வங்கியில கடன் வாங்குறாங்க? எப்படி இவ்வளவு வங்கி? இல்ல, குறைந்தபட்ச கடன்ல தான் வந்துட்டு வாங்குறாங்க. 1%, 3% இப்படிதான் வாங்குவாங்க. பட் நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு தானே இருக்கோம். ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 200 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்குது? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்களுக்கு ஆழ தெரியலாதனால அதையே பேசிட்டு இருக்கிறாங்க திருப்பி. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு. ஓகே, பிரச்சனை பாட்டு இப்போ நாளைக்கு இவங்க பதவி விட்டு போயிட்டாங்க. ஒன்று இவங்க தலையில கட்ட போறாங்க 4 லட்சம் கோடி எடுத்து வந்து கட்டு அப்படின்ட்டு. ஒன்றும் ஒன்றும் கிடையாது. நீங்க பாட்டு கையை வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க உங்களுடைய திறனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்க அதை சொல்லுங்க. இல்லை, ஓகே, திறனே இல்லை, எந்த சப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கல. அப்புறம் இவங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்ம தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு பெரும் தலைவலியாக இந்த மின்கட்டண உயர்வு வந்து மாறி இருக்கு சார். இது மின்கட்டண உயர்வு அப்படின்றது வந்துட்டு அவங்க உயர்த்தலை அப்படின்றாங்க. நான் உள்ள விசாரிச்சதுல ஒரு விஷயம் என்ன கிடைச்சது அப்படின்னா, பல மாதங்களா அந்த அசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு கணக்கு எடுத்தே பில்லு போடல. அப்படியே சும்மா போன முறை வந்துட்டு 1000 மீட்டர் 1000 ரூபாய் இருக்குதா, இந்த முறை 1600 போட்டு விடு, இப்படிதான் ரொம்ப காலமாக நடந்துருக்குது.
திடீர்னு பார்த்தா இப்போ முதலமைச்சரே பேச முடியாத அளவுக்கு அந்த நிலைமை பெருசாகி போச்சு. அவ்வளோதான். மற்றபடி கடன் வாங்குறதுனால இல்லை, வட்டி கட்டுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுக செய்த அந்த பல விஷயங்களுக்கு தாவேக்கா இப்போ பலியாட ஆகிறது. அந்த நிதி சுமையை கையாள முடியாமல் தவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சொல்லி விட்டுட்டு போயிடுங்க. நீங்க ஏன் பலியாட போறீங்க? அமைச்சரை விட்டு போயிடுங்க. திமுக வந்து பார்த்துக்கிட்டோம். ஓகே இல்லையா? நீ ஏன் இருக்கிற பதவியில் விட்டு போயிடு. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க நிதியை மேம்படுத்துவோம், நிதி ஆதாரத்தை மேம்படுத்துவோம்னு சொல்றீங்க. செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். சும்மா ஒரு காகிதம் மேல காகிதம் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க பிரச்சாரத்துல. உங்களுக்கே தெரியாது, தூக்கிட்டு வந்துட்டு காத்துல உட்கார வச்சுட்டீங்க. சிஎம் சேர்ல உட்கார வச்சாச்சு. இப்போ செயல்படணும்னு என்னத்தை செயல்படுவார்? ஓகே ஒன்றும் கிடையாது. சார், இதுவரைக்கும் திமுகவுக்கு கூட கிடைக்காத சில விஷயங்கள் தாவேக்காவிற்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ புதிய அமைச்சர் வந்ததுக்கு பிறகாக அந்த கல்வி நிதிகள் கூட சரிவர தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து விடும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொல்றது? செய்திகள் வருது. வரட்டும் பார்ப்போம். தர்மேந்திர பிரதான் இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்னாரு. அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சாரு, மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கணும்ட்டு. இப்ப வந்திருக்கிற அமைச்சர் அது வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட போறாரு. செய்ய மாட்டாங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனா திமுக அளவிற்கு தாவேக்கா எந்த இடத்துலயும் பாஜகவை எதிர்க்கல. இந்த நீட் விவகாரத்துல கூட அவங்க வந்து ரொம்ப சுமூகமா தான் கையாண்டாங்க. இதெல்லாம் வந்து நிதியை பெரிய அளவுல வர வைப்பதற்கான ஒரு வழியா பார்க்கலாம்ல. அது வேற ஒரு இடத்துல இருக்குது சதீஷ். இந்த இந்த இண்டஸ்ட்ரி தொழில்துறை வந்துட்டு எப்படிங்க தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படின்றத பொறுத்து தான் முதலீடு வரப்போகுது. அவங்க கிட்ட இருந்தால் நம்மளுக்கு வரி பணம் வரப்போகுது, எம்ப்ளாய்மெண்ட்டு கிடைக்க போகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சஃபர் ஆகுது. இப்போ ஓகே, இந்த கீர்த்தனானால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வருவாயும் குறையும், வேலை வாய்ப்பும் குறையும், பொருளாதார வளர்ச்சியும் குறையும். என்ன பண்ணுவீங்க? அதான் இப்போ ஸ்டாலின் எதிர்கொண்டுட்டு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, தமிழ்நாடு அமைச்சர்கள் நிதி சார்ந்த சில விஷயங்களை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டதாக தகவல். பட்ஜெட்டுக்கு முன்னாடி தானே செய்யறோம். எவ்வளவு நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து? இதுவும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான். அதான் எப்போ பட்ஜெட் போடுறீங்க? பட்ஜெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி நீங்க 5ஆம் தேதி நீங்க கொடுக்க போறீங்க. இதுக்கு அப்புறம் இப்போ போயிட்டு சந்திக்க போறீங்களா? முன்னாடியே போய் இல்லை சந்திக்கணும். போயிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் உறுதிப்பட்டுக்கிட்டு வந்துடலாம். பட்ஜெட் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். பட்ஜெட் எக்ஸசைஸை முடிச்சிட்ட உடனே நீங்கள் போவீங்களா? ஓகே, அர்த்தமற்றதா இல்லை உங்களுக்கு. நான் சொல்ல வரேன்னே, உங்களுக்கு ஆழமும் தெரியல, அக்கறையும் இல்லை, திறனும் இல்லை. இல்லை அதிகாரிகளை பயன்படுத்திட்டு செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. விஜய் முதல் முறையாக போய் சந்திச்சார்ல, பிஎம் சந்திச்சதுக்கு பிற்பாடு நிர்மலாவை தானே சந்திச்சாரு. அப்போ என்ன பேசினாரு? என்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க? சொல்லுங்க விஜயை பார்ப்போம். அவர்கிட்டே எதுவும் ஒத்துக்காதவங்க உங்ககிட்ட ஒத்துக்க போறாங்கடா? முடியாது சார். திமுக தொடர்ந்து தாவேக்கா அரசை எப்படியேனும் வீட்டுக்கு அனுப்ப தொடர்ந்து முயற்சிகள் செய்ததாக செய்திகள் தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து அவர்கள் ஆளுநரை சந்தித்து முன்வைப்பது, குதிரை பேரத்தை வந்து சரிவர தெளிவுபடுத்தி முன்வைப்பதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2வது முறையாக ஆளுநரை சந்தித்து அதை அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அதாவது ஒரு விஷயம், ஆளுநரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்றது அப்படின்றது எல்லா கட்சிகளும் பண்றது தான். தாவேக்கு எதிராக திமுகவும் பண்ணிட்டு இருக்குது, இவ்வளவுதான். அது சதீஷ் வெறும் அரசியல் செய்தியாக தான் வெளியில வரக்கூடிய எந்த பலனும் ஏற்படாது. அவரு இவங்க செய்யறதையும் வச்சுக்கிட்டு அதை தாவேகாவுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தாவேகாவை நெருக்குதல் கொடுப்பாரு. அதான செய்வாரு. இந்திய ஒன்றிய அரசு அதான செய்யும். அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடைக்காது. ஆனா ஆளுநர் சொல்றாரு, நான் கடிதம் எழுதி கூட அதுக்கு அரசு சரிவர விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுல கேட்டாருன்றது தெரியல ஆளுநர். பொதுவா ஆளுநருக்கு வந்துட்டு சொன்னாங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா விதமான பதிலையும் கொடுக்கும், மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவருக்கு எல்லாத்தையும் பதில் கொடுத்தாகணும். அது எப்படி கொடுக்காத இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி கொடுக்காத இருக்கிறதுக்கு எதிராக
அவர் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு சொன்னார்னா அவங்க வந்துட்டு இவர் எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஸ்டாலினை எச்சரிக்கையா இருங்க, அடுத்த முறை வந்துச்சுன்னா அவங்கள பதவி எதிர்க்கு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றிய அரசோடு இணக்கமாக திமுக செல்கிறது அப்படி புரிஞ்சுக்கணுமா? இன்னொரு வரியில ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை அரசமைப்புல. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் எல்லா அதிகாரமும் தனித்தனியாக பகிரப்பட்டிருக்கு. அது பேஸ் பண்ணி நீங்க செய்ய போறீங்க, அவ்வளவுதான். இல்லை ஒன்றிய அரசு ஒரு ஓட்டு போடுறீங்க, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு போடுறீங்க, அப்போ அது மட்டும் எப்படி ஒன்று பெருசாகிடுமாண்ணா? ஓகே, கிடையாது. டெல்லியில சில தகவல்கள் வந்து மெல்ல மெல்ல கசிகிறது. என்னவென்றால், இந்தியா கூட்டணியின் தூணாக இருந்த திமுக வெளிவந்ததுக்கு பிறகாக அந்த இந்தியா கூட்டணியே சிதிலமடைந்து போய்விட்டது. இது எப்படி அடுத்த கட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்குதுன்னு. இப்ப இந்தியா கூட்டணியில வந்து திமுக இருந்தது, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே இருந்தாங்க. யார் பலன் கிடைச்சது? காங்கிரஸ். 54 இருந்து 99 ஆகி போச்சு. இவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒத்துழைக்கிறது இல்லை. தேர்தல் அப்பதான் முரண்பாடுகள் எல்லாம் விதைக்கிறது. இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால புதுசா ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்காக திமுக வேலை செய்யறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. டெல்லியில வெடித்த இந்த நீட் தேர்வு போராட்டம், காக்ரோச் கரப்பான் பூச்சி ஜனதா தளம், அது ஒரு 3வது அணியை கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஸ்டாலின் அதெல்லாம் எப்படி கவர் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அவங்க இன்னொரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க அப்படின்னோம்னா, அந்த அமைப்புல அவங்க வந்துட்டு தங்களை ஒரு அரசியல் கட்சியை சொன்னாங்க அப்படின்னோம்னா வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. காங்கிரஸுக்கும் சரி, தாவேகாவுக்கும் சரி, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபடும், பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகும். இப்ப இந்திய அளவுல வந்துட்டு திமுக, சமாஜ்வாடி, தெலுங்கு ஆம் ஆத்மி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்றாங்க, தனி அணியா இயங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெனிஃபிட் வந்து நிச்சயமா அதிமுக, அது காங்கிரஸுக்கு எதிராக தான் போகும். திமுக நல்லா, ஏன்னா இந்திய அளவில் பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த அணிகள் நம்ம ஓட்டு போடுவோம் தான் சொல்றாங்க. அப்படிதான் கம்யூனிஸ்ட், ஒரு கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஓகே. இந்த மாற்றம் என்ற வார்த்தை தமிழகத்துல வந்து பேசு பொருளானது. தாவேகா அதை சரியாக பயன்படுத்தி கொண்டது. அந்த வாய்ப்பு இப்ப இந்திய அரசியலிலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அப்படிதான் தாவேகா பயன்படுத்தி வச்சு அதனாலதான் ஜெயிச்சது அப்படின்றத நான் அடிப்படையிலே ஒத்துக்கலை. நான் உங்களுக்கு பலமுறை நான் சொல்லிட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். தேர்தல்னு ஒண்ணு, தேர்தல் நடவடிக்கைகள்னு ஒண்ணு. தேர்தலில் மக்களாகிய நம்ம ஓட்டு போட போறோம். அவங்க வந்துட்டு காகிதம் இல்லாத ஒரு மிஷினை தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த மிஷின் வழியா நம்ம போட்ட ஓட்டு நம்ம நினைக்கிற அந்த வேட்பாளருடைய கணக்கில் தான் போய் சிந்திச்சான்றதுக்கு அத்தாட்சியே இல்லை. ஓகே. எப்படியாப்பட்ட தேர்தல் முறை தான் நடந்துட்டு இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களை இயக்குறாங்களோ அதே மாதிரிதான் இவங்க இயக்குவாங்க. அப்ப என்ன ஆகும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு திமுகவுக்கோ இல்லை எந்த மாநில கட்சிக்கோ சாதகமான ஒரு செயல்பாட்டில் இறங்கினதே இல்லை. பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி, அவ்வளோதான். பிஜேபிக்கு எதிராக இந்திய கூட்டணினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நாங்கள் ஒன்றா இருந்து ஃபைட் பண்ணுவோம், எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுவோம், மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே. காங்கிரஸ் அதை நினைக்கிறது செஞ்சுட்டு போகலாம், கம்யூனிஸ்ட் நினைச்சு செஞ்சுட்டு போகலாம், திமுக நினைச்சு செஞ்சுட்டு போகலாம். அப்படின்னா அப்புறம் என்ன அந்த கூட்டணினால என்ன பலன் யாருக்கு உண்டு சொல்லுங்க? மாற்றத்துக்கான தேவை இருக்கு, ஆனா அது காங்கிரஸால் நிகழாது. அப்படி இல்ல, மாற்றத்திற்கான தேவை அப்படின்றத வந்துட்டு மாற்றத்திற்கான தேவை எப்போதும் இருக்கும், ஒவ்வொரு நாடு இருக்கும். அது அரண் மட்டும் சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துல செய்யுது மாற்றத்தை? இது வரைக்கும் இல்லையே. ஓகே. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்களே ஒழிய அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கான ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா அவங்க கிட்ட. அதான் பிரச்சனை. ஓகே. விசிகா செயலாளர், விசிகா முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதையில அவர் சொல்லியிருக்கிறாரு, தாவேகா ஒரு பாஜகவின் 2ஆம் அணி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ராகுல் காந்தி அவர்களுடைய ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடியாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட பலன்னா
2 அமைச்சர்கள் இருக்காங்க. 2 அமைச்சர்கள் இருக்கட்டும், 3 அமைச்சர்கள் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய பலம் என்னாச்சு? ஓரளவு தாவேகா மக்கள் போயிட்டாங்க, பட்டியலெடுத்த மக்கள் போயிட்டாங்க, தலித்ஸ். எப்படி அவங்க கெயின் பண்ண போறாங்க? ஓகே. கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாங்க காங்கிரஸ்? அதான் முக்கியம். ஓகே. இவங்க மக்களுடைய அக்கறையெல்லாம் எதுவுமே இல்லாத இவங்க பாட்டுக்கு எதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க தாவேகா. அவங்களோட கூட்டணி சேர்ந்து இவங்க என்ன பண்ண போறாங்க? எதுவுமே இருக்காது. கொஞ்ச நாள்ல எல்லாமே சிதற போகுது. அப்ப எல்லாம் புரியும். ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வர இருக்கிறார். 2 அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சென்னை வருவது என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக. அவர் வந்துட்டு அவங்க காங்கிரஸினுடைய குறிப்பா ராகுல் தலைமை வந்துட்டு விஜயோட இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய உறவை வந்துட்டு பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2029 மக்களவை தேர்தலில் வந்துட்டு கணிசமான இடங்கள்ல வந்துட்டு விஜய் கொடுப்பாருன்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால அவர் வராரு. வரும்போது விஜயை சந்திப்பாரு. இந்த கோணத்துல தான் அவங்களோட சந்திப்பு பேச்சரா இருக்கும். இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு இதாதான் இருக்கும். இப்போ எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸால் தாவேகா இயங்குகிறதா, இல்ல நாளை ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தால் சீட்டு பகிர்வுல விஜய் தான் கொடுக்கணுமா காங்கிரஸுக்கு? விஜய் தான் கொடுக்க வேண்டியது வரும். விஜய் தான் மேஜர் பார்ட்டி. ஓகே. அவர் தான் கொடுக்க வேண்டியது வரும். ஆனா விஜய் கொடுப்பாரான்றது தெரியாது. ஓகே. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வந்துட்டு அமைச்சரவைக்கு வந்தது, தங்களுடைய அமைச்சரவை வந்துட்டு பலத்தை உரிய பெரும்பான்மை பெற்றது. ஓகே. ஆனா அதுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துறாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது வேற அவங்களுக்கு பேசுறதுக்கு? எதுவும் இல்லை. விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் இடத்துல ராகுல் காந்தி வராருன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? என்னாலதான் நீங்க பதவி ஏற்றீங்க, என்னுடைய தயவுல அப்படிலாம் புரிஞ்சுக்கணும். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் தானே. அதனால அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், காங்கிரஸ்னால வந்துட்டு தனக்கு பலம் கிடைக்காதுன்றதை விஜய் உணர்ந்திருப்பாரு நேரம். ஓகே. அவர் என்ன செய்ய போறாரு அதை பொறுத்து தான் அவர் மக்கள் அடுத்த முறை அவர் போட்டு போடுவாங்களா இல்லையான்ற தீர்மானிக்கணும். காங்கிரஸ் தாவேகா இணக்கமாகிவிட்டது. அதற்கு அடுத்துதான் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய அந்த தொடர் குழப்பமானது இது எதை நோக்கி போய் முடிய போகிறதுன்னு ஒரு காரணம் வந்துட்டு விஜய் அவங்களை நம்பல. விஜய் நம்பல. அவர்கள் தான் விஜய நம்பலன்ற மாதிரி தானே. இல்ல 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 அப்படி இல்லை. அது அதர்வே. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயோட நம்ம இருக்கிறதுன்றது நம்மளுடைய செல்வாக்கு இழப்புக்கு தான் வழிவகுக்கக்கூடிய பலன் இருக்காது அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு. அதனால தான் இந்த மாதிரி 2 கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை வந்திருக்குது. ஓகே. சிபிஎம் கூட தெளிவா இருக்கிறாங்க சார், நாங்க அமைச்சரவையில் இடம் பெற மாட்டோம் அப்படின்லாம். ஆனா சிபிஐ உடைய அவர்களுடைய அந்த வேலைகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிவுகள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அமைச்சரவையில் சேரதா இருந்தாங்க, அப்புறம் கடைசியில் அவங்க சேரவே இல்லை. இப்போ கூட பரங்கிப்பேட்டை நிகழ்ச்சி அப்போ ஒரு செய்தி வரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. நமக்கு விடுதலை சிறுத்தைகள் போலவே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் தாவேகாவோட போயிட்டு கரைஞ்சிருச்சு. என்ன அதை பொறுத்திருக்கு பாருங்க. ஓகே. இந்த கட்சிகள் எல்லாம் பேசினாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்ய போகிறது அப்படின்னு நம்ம ஒரு பெரும் யோசனை இருக்கிறதுலயே அவங்களுக்கு தான் பெரிய சவால். அவர் மறுபடியும் எப்படி பில்டப் பண்ண போறாரு இந்த கட்சி அப்படின்றத பார்க்கணும். யாரோட ஓட்டு பேக் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு தாவேகா கிட்ட போயிடுச்சு. ஓகே. இப்போ இவர் என்ன பண்ண போறாரு திரும்ப அப்படின்றது தான். ஒரு மாநாடு ஒன்று போடுறாங்க, அந்த மாநாட்டினுடைய என்ன பண்ண போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். சார், அண்மையில சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுல சீமான் அவர்கள் பேசுறாரு, சில நேரங்கள்ல நம்முடைய முடிவுகள் சரியா இருக்கலாம், சில நேரங்கள்ல தவறாக இருக்கலாம், ஆனால் அதை சரியா நம்ம பார்க்கறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரியாரு மண்ணு அப்படின்னு அவரு இப்போ இது மாதிரிலாம் சொல்றாரு. அவரு ஒன்றை மட்டும் சீமான் புரிஞ்சுக்கணும், திராவிட இயக்கம் திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அந்த பலனை வந்துட்டு மறுத்துட்டு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ரோட்டில் நடக்கிற நீ காரை ஓட்டிட்டு போகிற ஸ்மூத்தாக அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பலத்து ஒன்றிய அரசு தனது பலத்துக்கு உட்பட்டு எதெல்லாம் தர முடியுமோ அதெல்லாம் தமிழ்நாடு கேட்டு பெற்று முன்னேறி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு பக்கம் திராவிட அரசியலையே கொச்சைப்படுத்துறீங்க, பெரியாரை கொச்சைப்படுத்துறீங்க, ஆனால் சுயமரியாதை பற்றி பேசுறீங்க. மெல்ல மெல்ல திமுகவின் பக்கம் நாம் தமிழர் நகருகிறது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? நகரலாம், அரசியல் எதுவும் நிகழலாம், அதை பற்றி நான் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் என்ன ஆகும், இவரோடு இருந்த ஒரு 2-3 மாடு இருக்கும், 10-15 ஆடு இருக்கும், அதெல்லாம் யாரும் மேய்ப்பா? ஒரு பலம் தானே, கூடுதல் பலம்,
கூட்டணியா ஒரு பலத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்களே. கூட்டணின்றது ஒரு பலம் தான் சதீஷ், நான் ஒத்துக்கிறேன். ம். எந்த இடத்துல கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் பலத்தை கொடுத்து சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. ம். எந்த விதமான ஒரு சமூக பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையும் கையில் எடுத்து காங்கிரஸ்கார போராட்டம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ராகுல் காந்தி கைது பண்ணிட்டாருன்னே அங்கே போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க என்ன ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அவ்வளோதான். அதே மேடையில நயனா நாகேந்திரன் சொல்றாரு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டின் அந்த ரிசல்ட்டே மாறி இருக்குன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவை வந்துட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். சும்மா இவன் அவங்களும் சேர்ந்துருந்தான் அவங்க இவ்வளோ சேர்ந்துருந்தான் அப்படின்னா விஜய் வந்து 107 இடத்துக்கு வரணும் வந்திருக்க முடியாது இல்லையா? ஸோ இது அப்படிலாம் ஒரு கூட்டணி கணக்கெல்லாம் இல்லை. பொதுவாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டை வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற. அப்படிலாம் இல்லையா? இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. அப்புறம் ஒன்றா சேர்ந்து இருந்தால்ன்ற சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? யார் யாரோட சேர்றது? திமுக வேணா, அண்ணா திமுக வேணா, காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணா அப்படி சொல்லிட்டு ஒரு தனித்த அரசியலை உருவாக்குனாரு சீமான். ஆனால் அதால் எதுவும் பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏ கூட வரல. ஓகே. இவிஎம்ல நடக்கக்கூடிய மோசடியெல்லாம் இருக்கட்டும், வரல. அப்போ அவர் என்ன பண்ண போறாரு? அடுத்தபடியா ஒன்றும் கிடையாது. அதிமுக இல்லாத அந்த கூட்டணியை தொடர நினைக்கிறது பாஜக. அப்படி பார்க்கலாமா? அதான் பாஜக ஏற்கனவே அப்படி ஒன்று பண்ணி 11.5% ஓட்டு வாங்கினாங்க 2024 மக்களவை தேர்தலில். அது இப்போ கரைஞ்சி போச்சுங்க. அவ்வளோதான். அப்போ அதிமுக இல்லாததுதான் பாஜக பலமா சார்? இல்லைங்க, பாஜகவினுடைய பலம் அப்படின்றதும் அதிமுகவினுடைய பலம்ன்றதும் ஆன்டகனிஸ்டிக். ஓகே. இது வந்துட்டு மதச்சார்பற்ற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி. இது இந்திய ஒன்றிய அரசு ஆளுது, தமிழ்நாட்டை ஆளுது. இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எதை பெற்று தமிழ்நாட்டை கொடுக்கணுமோ அதெல்லாம் இவங்க பெற்று தரவே இல்லை. இவர்கிட்டதும் இவர் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணதெல்லாம் கூட இந்திய ஒன்றிய அரசு தரல. எவ்வளோ பெரிய மனுலாம் கொடுத்துட்டு வந்தாரு, எதுவும் தரல. அப்போ இவங்களுக்குள்ள எப்படி ஒரு இணக்கமான ஒரு நிலை வரும்? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து.